இளம் தோழர்கள் கேட்கிற போது நான் எப்போதுமே திரும்பி பார்ப்பதில்லை, எதிர்காலத்தை மட்டுமே பார்ப்பேன் என்று அன்னை ஜானகி அம்மாள் அவர்கள் குறிப்பிடுவது உண்டு. கண்ணகியாக, மாதவியாக இப்படி அந்த நாடகத்தினுடைய பிரதானமான கதாபாத்திரங்களில் நடிக்கக்கூடிய ஒரு உச்சத்தில் இருந்த நாடக கலைஞராக, பெரும் தொகையை ஊதியமாக பெற்ற கலைஞராக அன்னை ஜானகி அவர்கள் இருந்தார். தன்னை ஒரு காங்கிரஸ்காரராக, மக்கள் ஊழியராக, விடுதலை போராட்டத்தின் ஊழியராக அவர் தன்னை அந்த பரிணமிக்கிற அந்த காலம். இது போன்ற சமூகத்துறையில் மட்டுமல்ல, நாடகத்துறையிலே கூட மிக முக்கியமான முத்திரைகளை அன்னை ஜானகி அவர்கள் பதித்தவர்கள். தமிழக நாடகத்துறையில் உச்சத்தில் இருந்த போது அவர் இந்த சாதி இழிவு காரணமாக அவரோடு சேர்ந்து நடிக்க பல முன்னணி நட்சத்திரங்கள் மறுத்த போது அந்த சாதி இழிவுகளை பொருட்படுத்தாமல் நான் இவரோடு இணையாக நடிக்கிறேன் என்று விஸ்வநாத தாஸ் அவர்களோடு சாதியை கடந்து ஒரு கலையை வெளிப்படுத்தியவர் அன்னை ஜானகி என்பது இந்த நேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். தொழிலாளர் இயக்கத்தினுடைய ஒரு குவி மையமாக திகழ்ந்த பொன்மலையில யுத்த எதிர்ப்பு ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது 1939. அன்னை ஜானகி அவர்களும் அவருடைய இணையர் குருசாமி அவர்களும் அந்த யுத்த எதிர்ப்பு பாடல்களை அந்த மேடையிலே தங்களுக்கே உரிய மிகச்சிறந்த அந்த குரல் வளத்தோடு அவர்கள் அந்த பாடல்களை படிக்கிறார்கள். பெரும் கூட்டம் அங்கே திரண்டிருக்கிறது. ஆனால் 39 அந்த பாடலை படித்துவிட்டு அவர்கள் திரும்புகிற போது மதுரையிலே அன்னை ஜானகி அவர்களும் அவருடைய இணையர் குருசாமி அவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். ஒரு ஆரோக்கியமான நிலையில் சிறைக்கு சென்ற ஜானகி அம்மாள் அவர்கள் விடுதலையாகி வருகிற போது காச நோயால், ஆஸ்துமாவினால் அவர் பாதிக்கப்பட்டு தேகமெல்லாம் உருகி போன நிலைமையில் ஒரு ஒல்லியான உருவமாக அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு வார்த்தையில் நாம் இதை கலந்து விட்டாலும் கூட ஒரு கனமான ஒரு செய்தியாக நான் இதை பார்க்கிறோம். அவர் உடல் ரீதியாக பலகீனப்பட்டிருந்தாலும் கூட, நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய செயல்பாட்டில் எந்த தேக்கத்தையும் நாம் பார்க்க முடியும். அதற்கு பிறகுதான் ஒரு புலியை போல் அவர் செயல்படுகிறார். குத்தகை விவசாயிகளை திரட்டி, நூற்றுக்கணக்கிலே குத்தகை விவசாயிகளை திரட்டி தானே ஏற்பூட்டி கொண்டு விவசாயிகளின் சார்பிலே ஏர் உழுத ஒரு பெண்மணியாக, அந்த வீர தலைவியாக நாம் அன்னை ஜானகி அவர்களை களத்தில் பார்க்கிறோம். கொள்கைக்கு மிக நெருக்கமாக வாழ்ந்தார்கள், மாபெரும் மக்கள் ஊழியராக வாழ்ந்தார்கள். இவையெல்லாம் அன்னை ஜானகி அவர்களை பற்றிய பெரும் நினைவுகள் மட்டுமல்ல, இன்றைக்கும் கம்யூனிஸ்டுகள் இந்த மண்ணில், தமிழகத்தில், இந்தியாவில், உலகம் முழுவதும் போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டக்காரர்களுக்கு மாபெரும் உந்து சக்தியாக அன்னை ஜானகி அவர்கள் இருக்கிறார்கள்.